பெண்களுக்கு புற்றுநோய் வர முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? எனி கேர்ள் who is sexually active at a younger age group. இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து நம்ம செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகணும், இல்லை வந்து ஒரு விமனுக்கு வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. தடுப்பூசி போகிறதுக்கான வயது வரம்பு என்ன டாக்டர்? லாஸ்ட் வீக் ஒரு கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நான் 48 இயர்ஸ் டாக்டர், நான் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, பட் இப்போ எனக்கு அந்த வேக்சின் போட மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் வேற எந்த வகையான புற்றுநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். கோலான் கேன்சர் இருந்தவங்களுக்கு கூட பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை இல்லாதவங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணாதவங்க, மதர் வந்து இன்கேஸ் பேபிக்கு ஃபீட் பண்ணல. வணக்கம் நேயர்களே. பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வருது, பெண்களுக்கு எது மாதிரியான புற்றுநோய் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியுது, புற்றுநோயை பற்றி நிறைய கேள்விகளை நம்ம டாக்டர்கிட்ட கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் சந்தியா வாசன் இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், என்னோட முதல் கேள்வி, பெண்களுக்கு புற்றுநோய் வர முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? அவங்களுக்கு ஏன் புற்றுநோய் வருது, எது மாதிரியான புற்றுநோய் வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கும் டாக்டர்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ ஒரு உமன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சில கேன்சர்ஸ் இருக்கும். அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், இது 4 தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேன்சர்ஸ். அதில் which is the most common. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா cervical cancer is the most common cancer in women. ஓகே. ஸோ யாருக்கு இந்த cervical cancer வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனி கேர்ள் who is sexually active at a younger age group. இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து நம்ம செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகணும், இல்லை வந்து ஒரு விமனுக்கு வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து cervical cancer பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த cervical cancerக்கு வந்து we have found out a very good ஒரு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கு வந்து 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இந்த வேக்சின், சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்குன்னு ஒரு வேக்சின் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த வேக்சின் வந்து ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சர்வைக்கல் கேன்சரோட பேத்தோஜன் வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான். ஸோ இது வந்து நம்ம பாடியில் செக்ஷுவலி ஆக்டிவ் ஆனப்போ தான் அது வந்து பாடியில் கொலனைஸ் ஆகும். அண்ட் அந்த ஸ்பெர்ம் இருக்கும் இல்லையா, அது ஆல்சோ இஸ் அ கார்சினோஜென். அப்படின்னா கேன்சர் கொஞ்சம் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த யங்கர் ஏஜ் குரூப்பில் வந்து செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட சர்விக்ஸ் வாய் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து டெண்டராக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்பெர்ம் அது கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா ஹெச்பிவி ஆர்கானிசம் வந்துட்டு அவங்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் இமீடியட்லி வராது. அது அப்போ கொலனைஸ் ஆகி ஒரு 20-30 இயர்ஸ் டவுன் த லேன் தான் அவங்களுக்கு கேன்சரே வரும். ஸோ அரௌண்ட் 50 இயர்ஸுக்கு மேலே தான் கேன்சர் வரும். பட் அது நம்ம ஏர்லியாகவே இந்த வேக்சின் போட்டால் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து வேக்சின் இருக்கும். அதுக்கு பேர் வந்து 2 டைப் ஆஃப் வேக்சின் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து. ஸோ எப்போ அந்த வேக்சின் கொடுக்கணும் ஒரு சின்ன கேர்ளுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 11 இயர்ஸ், கவர்மெண்ட் படி வந்து 11 to 16 இயர்ஸ் தான் அந்த வேக்சின் நம்ம கொடுக்கணும். ஸோ அதில் 3 டோஸ் இருக்கும். 0 ஃபர்ஸ்ட் இப்போ ஒன்று கொடுத்தா 2 மாதம் கழிச்சிட்டு இன்னொரு டோஸ், இன்னொரு 4 மந்த்ஸ் கழிச்சிட்டு அடுத்த டோஸ். ஸோ டோட்டலாக 3 டோஸ் வேக்சின் கொடுக்கணும். பட் இஃப் யூ ஹவ் கிவன் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் ஒரு 12 இயர்ஸுக்கு முன்னாடி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 டோஸே போதும். அது நானோ வேலண்ட்னு ஒரு புதுசாக வந்திருக்குது, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது 2 டோஸ் கொடுத்தா போதும். இன்னொன்று வந்து அந்த குவாட்ரி வேலண்ட் வந்து 3 டோஸ் கொடுக்கணும். பட் எனக்கு வந்து இப்போ 20 இயர்ஸ் ஆயிடுச்சு டாக்டர், நான் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டால், எஸ் கொடுக்கலாம். அப் டு த ஏஜ் ஆஃப் 45 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேக்சின் கொடுக்கலாம். பட் நீங்கள் செக்ஷுவல் எக்ஸ்போஜருக்கு முன்னாடி இந்த வேக்சின் போட்டால் உங்களோட ப்ரிவென்ஷன் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் இஸ் அரௌண்ட் 95%. பட் நமக்கு இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, ஆனாலும் நான் போடலாமா அப்படின்னா 100% நீங்கள் போடலாம். உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் will be around 50 to 60%. ஓகே. ஸோ எல்லாருமே அந்த வேக்சின் போடலாம் அப் டு த ஏஜ் ஆஃப் 45 இயர்ஸ். டாக்டர், இந்த தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான குழந்தை இருக்கிறவங்க கூட இந்த தடுப்பூசி போடலான்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த தடுப்பூசி போகிறதுக்கான வயது வரம்பு என்ன டாக்டர்? எந்த ஏஜ் வரைக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்? 45 இயர்ஸ். ஸோ அப் டு 45 இயர்ஸ் இந்த வேக்சின் போடலாம். பட் அதுக்கப்புறம் இப்போ சில பேர், இப்போ எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நான் 48 இயர்ஸ் டாக்டர், நான் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, பட் இப்போ எனக்கு அந்த வேக்சின் போட மாதிரி இருக்குது அப்படின்னு. பட்
நம்ம போடல, பட் அது எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அ பேப்ஸ்மியர். பேப்ஸ்மியர் இல்லைன்னா ஹெச்பிவி டிஎன்ஏ வைரஸ் டிடெக்ஷன். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான். ஸோ இந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்ன ஸ்மியர் மாதிரி டெஸ்ட் எடுத்துட்டு, இன்னைக்கு டெஸ்ட் எடுத்தா நாளைக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துரும். ஸோ அதில என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு. அதில 5 டைப்ஸ் இருக்கும். நார்மல் ரிப்போர்ட், இன்ஃப்ளமேட்டரி, அப்புறம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 பிஃபோர் கேன்சர். ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்ல ஏர்லியா டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து எல்லா லேடீஸுமே வந்து ஒன்ஸ் யூ ஆர் செக்ஷுவலி ஆக்டிவ் 3 இயர்ஸ் அப்புறமா யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அது வந்து 25 இயர்ஸா இருக்கலாம், 30 இயர்ஸா இருக்கலாம். நீங்க செக்ஷுவலி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிட்டு 3 வருஷம் கன்டினியூஸா பண்ணணும். தொடர்ந்து 3 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவாக பண்ணிட்டு ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ் பண்ணணும். 65 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்னு இந்த பிட்வீன் 60 to 65 இயர்ஸ்லேயே வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணால் போதும். ஸோ இதுதான் சர்வைக்கல் கேன்சருக்கு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டெஸ்ட். டாக்டர், நீங்கள் சர்விக்கல் கேன்சரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேறு எந்த வகையான புற்றுநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? அடுத்தது வந்து பிரெஸ்ட் கேன்சர். தட் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன். ஓகே. ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு அவங்களோட அம்மா இல்லை அம்மா சைட்லேயே அம்மாவோட சிஸ்டர்ஸ், அந்த சித்தி, ஆண்டிஸ் யாருக்காவது இருக்குது, இல்லை நம்ம ஃபேமிலியிலே அக்கா தங்கச்சி அவங்களுக்கு யாராவது இருக்கிறதுனா தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் பிரெஸ்ட் கேன்சர். அப்புறம் வந்து இந்த கோலான் கேன்சர், இன்டெஸ்டைனில் குடல், அதில் அந்த கோலான் கேன்சர் இருந்தவங்களுக்கு கூட பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் யூட்ரைன் கேன்சர். ஸோ எதுக்கு இந்த 3 கேன்சர் ரிலேட்டட் அப்படின்னா, இட் இஸ் ஈஸ்ட்ரோஜன் டிபெண்ட். நம்ம பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் யார் வந்து குழந்தை இல்லாதவங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணாதவங்க, மதர் வந்து இன்கேஸ் பேபிக்கு ஃபீட் பண்ணல அப்படின்னா தே ஆர் அட் அ ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் பிரெஸ்ட் கேன்சர். டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணாட்டி கூட பெண்களுக்கு வந்து கேன்சர் வருமா டாக்டர்? சமீப காலத்தில் நீங்கள் அது மாதிரியான கேசஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஃபீட் பண்ணாதனால கேன்சர் வந்த பேஷண்ட்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறோம். இப்போ யாருக்கு இப்போ நம்ம ஒரு 100 லேடிஸ் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 பீப்புளுக்கு வந்து தே வுட் ஹவ் நாட் ஹேட் கிட்ஸ். இந்த இன்ஃபர்டிலிட்டி இருந்துட்டு குழந்தை இல்லாதவங்க, அவங்க தான் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ அது வந்து ஒரு வெரி வெரி ஹை ரிஸ்க். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லேடீஸுமே வந்து அவங்களே வந்து எக்ஸாமின் பண்ணல. சம்திங் கால்ட் அஸ் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ எவ்ரி மந்த் ஒரு லேடி ஒன்ஸ் யூ க்ரோ அரௌண்ட் 25-30 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ் முடிச்சா 1 வீக் கழிச்சுட்டு பிரெஸ்ட்டை வந்து பால்பேட் பண்ணிவிட்டு ஏதாவது அப்நார்மல் இருக்குதான்னு அவங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து 4 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உங்களோட பிரெஸ்ட்டுன்னு இமேஜின் பண்ணுங்களேன். உங்களோட இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு அந்த பிரெஸ்ட்டாக ஃபுல் ரவுண்டாக பால்பேட் பண்ணணும். பால்பேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கட்டி ஃபீல் ஆகுதா, அதுலேருந்து ஏதாவது அப்நார்மல், அவங்களுக்கு நார்மலாக அவங்களுக்கு பிரெஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லா லேடிஸுக்குமே தெரியும். ஸோ பால்பேட் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு. ஸோ ஏதாவது கட்டி இருக்குது அப்படின்னா இட்ஸ் அப்நார்மல். எதுவுமே இல்லை, எல்லாமே சாஃப்டாக இருக்குதுன்னா ஓகே. செகண்ட் வந்து ஆக்சிலா இருக்கும் இல்லையா, அந்த ஆம்பிட்ஸில் பால்பேட் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது உங்களுக்கு கட்டி மாதிரி ஃபீல் ஆகுதான்னு பார்க்கணும். அது செகண்ட். தேர்ட் வந்து 2 பிரெஸ்ட்டோட சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரெஸ்ட் சின்னது, ஒரு பிரெஸ்ட் பெருசு அப்படின்னா கூட இட் இஸ் அப்நார்மல். அண்ட் லாஸ்ட் வந்து அந்த நிப்பில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது செக்ரீஷன் வருதான்னு பார்க்கணும். அதில் ஏதாவது வாட்டரி செக்ரீஷன், சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாக செக்ரீஷன் வரும், தட் இஸ் அப்நார்மல். இந்த 4 ஏதாவது இருந்தால் கூட இமீடியட்லி போய் டாக்டரை பார்க்கணும். எதுவுமே இல்லையா, எவ்ரி மந்த் இந்த நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த செக்ரீஷனில் ஒன்று மட்டும் இருக்குது. இப்போ இஃப் யூ ஹேட் அ பேபி, நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 6 months தான் இருக்குது, அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் இஸ் நார்மல். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ இல்லைன்னா வந்து எந்த டைம்லேயும் எந்த செக்ரேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கோ அண்ட் சி அ டாக்டர். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம்? எனி உமன் ஹூ இஸ் லெஸ் தென் 40 இயர்ஸ் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் பண்ணிவிடுவோம். அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது லம்ப் இல்லை ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குதான்னு கண்டுபிடிக்கும். ஒன்ஸ் யூ ஆர் மோர் தென் 40 இயர்ஸ், mammogram. So mammogram is the screening test. So எல்லா லேடிஸுமே ஒன்ஸ் யூ கிராஸ் 40 அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு மேமோகிராம் பண்ணணும். அந்த மேமோகிராமில் வி கிவ் கேட்டகரிஸ், பிராட்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு. எனி டைம் பிட்வீன் 1 to 2னா இட் இஸ் நார்மல். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் பண்ணால் போதும். அப்படியே மேமோகிராம் வந்து எவ்ரி இயர் பண்ணக்கூடாது.
பிகாஸ் தட் இட் செல்ஃப் ஹேஸ் காட் சைட் எஃபெக்ட். ஏன்னா மேமோகிராம் வந்து எக்ஸ்ரே ரேடியேஷனாக இருக்கும் அதில். ஸோ அது எவ்ரி இயர் நம்ம பண்ணால் அந்த எக்ஸ்ரே எக்ஸ்போஜர்னால நமக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் பண்ணால் போதும், நார்மலாக இருந்ததுன்னா. நார்மலாக இல்லை அப்படின்னா உங்களை டாக்டர் வந்து அதுக்கு எப்படி ஃபாலோ அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டாக்டர், இது லாஸ்ட் கொஷின். யுட்ரைன் அண்ட் ஓவரியில் வரக்கூடிய புற்றுநோயை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சமீப காலங்களில் நிறைய பெண்கள் இது மாதிரியான புற்றுநோயாலையும் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள். தேர்ட் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர். ஆஃப் லேட் நான் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் கேன்சர் தான் நிறைய வருது. எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னா இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பைக்குள்ளே அந்த கர்ப்பப்பையிலேருந்து வர கேன்சர். ஓகே, இது ஏன் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் அப்படின்னு இப்போ 1 இயராக நான் பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் கம்மியாக பார்த்துட்டு எண்டோமெட்ரியல் கேன்சர் தான் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும்போதும் சிக்கன் அண்ட் மில்க் நம்ம குடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வந்து சம்டைம்ஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் போடுறதுனால எண்டோமெட்ரியல் கேன்சர், ஓவேரியன் கேன்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது பார்க்குறோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்குது. இந்த கேன்சரை நம்ம ஏர்லியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கிடையாது. இப்போ எப்படி சர்விக்ஸுக்கும் பிரெஸ்ட்டுக்கும் நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கிடையாது. ஸோ எவ்ரி விமன் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். டிரான்ஸ்வெஜைனல் வெஜைனாக்குள்ளேருந்து போய் ஒரு அல்ட்ராசவுண்ட், அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது கர்ப்பப்பை எப்படி இருக்கும், உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஓவரி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு டாக்டர் கிட்டே போய் பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து இல்லை இந்த யூட்ரஸ் கேன்சர் வந்து யூஸ்வலி 50 இயர்ஸுக்கு மேலே தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு மெனோபாஸ் ஆன லேடி, மெனோபாஸ்னால் நமக்கு பீரியட்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆன ஒரு லேடிக்கு வந்து அந்த கர்ப்பப்பை சவறு லைனிங் வந்து 4 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அது எப்போவுமே நமக்கு வந்து 4 மில்லிமீட்டருக்கு மேலே ஒரு 8 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்படியே இக்னோர் பண்ணி இருக்கக்கூடாது. அதுலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு பயாப்சி மாதிரி எடுத்துகிட்டு அது ஓபி ப்ரொசீஜர் தான். அதில் உங்களுக்கு கேன்சர் அதாவது அறிகுறி இருக்குதா இல்லையான்னு வந்துடும். இல்லை அப்படின்னு வந்தால் நம்ம ஃபாலோ அப்பில் மட்டும் இருந்தால் போதும். ஏதாவது அறிகுறி இருக்குது அப்படின்னா ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டு அது ஏர்லியாகவே சர்ஜரி பண்ணுறது இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஓவரி கூட அப்படிதான். நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கிடையாது. அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு ஓவரிஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஓவரிஸ்க்கு வந்து யூஸ்வலி சிம்டம்ஸே இருக்காது. அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த அசிடிட்டி சிம்டம்ஸ் தான் இருக்கும். எனக்கு ப்ளோட்டிங்காக இருக்கும் டாக்டர், எனக்கு வயிறு வந்து ரொம்ப உபுரசமாக இருக்குது, இன்டைஜஷனாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் யூஸ்வலி வருவாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஓவரியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பார்க்கும்போதே சம்டைம்ஸ் தே கம் இன் 4th ஸ்டேஜ். ஸோ தட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆஸ் அ ஃபீமேல் நம்ம 3 திங்ஸ் எவ்ரி இயர் பண்ணணும். ஒன்ஸ் யூ கிராஸ் 40 இயர்ஸ் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த யூட்ரஸ், தட் இஸ் டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன், ஒரு பேப்ஸ்மியர், ஒரு மேமோகிராம் பண்ணிவிட்டு நார்மல் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ரிவெண்ட் சர்வைக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரைன் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர். டாக்டர், எங்களோட எல்லா கேள்விகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பதில் சொன்னீங்க. பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வருது, எந்த வகையான புற்றுநோய்க்கு பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பரிசோதனைகள் செய்யணுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, புற்றுநோயை பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த புற்றுநோயை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.